11வது 12வது பாத்தீங்கன்னா கடைசி 2-3 மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம். டாஸ்மார்க்ல நம்பர் 1 விழுப்புரம் மாவட்டமோ கள்ளக்குறிச்சி மாவட்டமோ. பர் கேபிட்டா இன்கம் கடைசியில் இருக்கு. அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் தமிழ்நாட்டில் இந்த மாவட்டம். இதுக்கு தொழிற்சாலையெல்லாம் அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. தேர்தல் வந்ததுன்னா காசை கொடுத்து சாராயத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது தான் இவங்களோட வேலை. சந்தி சிரிக்குது. இப்போ தமிழ்நாட்டை பார்த்து மற்றவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. வெக்கக்கேடு. அதனால இதை மூடி மறைக்க அரசு பார்த்துருக்காங்க. பார்த்தா கள்ளச்சாராயம் ஒரு கிராமத்தில் விற்கிறாங்க. எங்க விற்கிறாங்க? அங்க இருக்கிற கோர்ட் பக்கத்திலேயே காவல் நிலையம் பக்கத்தில் வித்திருக்கிறாங்க. ஆனா எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருக்காங்க? சுடுகாட்டில் வித்திருக்கிறாங்க போட்டிருக்காங்க. அப்ப இதுவே மிஸ்லீடிங் தானே? அப்ப உங்களுக்கு நியாயமான நேர்மையான ஒரு விசாரணை நடக்குமா? உங்களுக்கு கோர்ட் பக்கத்திலையும் போலீஸ் ஸ்டேஷன்ல பக்கத்தில் கள்ளச்சாராயத்தை வித்திருக்கிறாங்க, இப்ப விஷச்சாராயத்தை. ஆனா இது சுடுகாட்டில் வித்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒரு தெருவில் குடிச்ச 23 பேர் இறந்த 23 பேர் அந்த தெருவை சார்ந்தவர். ஒரே தெருவில் இது 2-3 ஊர்ல குடிச்சிருக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இது முதலமைச்சர் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் நேற்று சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லியிருக்கிறாரு. குறைந்தது இந்த 2 அமைச்சர்களை பதவி விலக்கணும். முத்துசாமி பொறுப்பு அமைச்சர், ஏவாவேலு இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர். அந்த துறை அமைச்சர் முத்துசாமி, இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் ஏவாவேலு. ஏவாவேலு திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிக கஞ்சா விற்கிற மாவட்டம் எந்த மாவட்டம்? திருவண்ணாமலை மாவட்டம். அவருடைய சொந்த தொகுதி திருவண்ணாமலை நகரத்தில். சட்ட ஒழுங்கு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அவ்வளவு நடக்குது திருவண்ணாமலை நகரத்தில். ஆனா அதை பத்தி கவலை இல்லை அவருக்கு. அவர் தானே பெரிய பயங்கர நிர்வாகி. அதுக்கு 2 துறை, பிடபிள்யூடியும் ஹைவேஸும். வேற யாருக்கும் தகுதி இல்லை அவங்க அதுல அரசுல. இப்ப இது போன்ற அமைச்சர்களை வச்சுக்கிட்டு வணிகம் பண்ணிடுவாங்க. வணிகர்கள் இவங்க வியாபாரிகள், இவங்க நிர்வாகிகள் எல்லாம் கிடையாது. இது போன்ற 2-3 வணிகர்கள் தான் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறாங்க. அவங்களை வச்சுதான் முதலமைச்சர் நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறார். அப்படிதான் இப்படிதான் சம்பவங்கள் வரும். அதனால எங்களுக்கு வேண்டியது ஒன்று, சிபிஐ விசாரணை வேணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.